ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுட்ரு பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இல்லை இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு கரெக்டாக இருக்கும். நெய் 1/4 கப்பு சேர்க்குறேங்க. நான் நெய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாங்க. 1 டீஸ்பூன் குக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அந்த பால் கூட அந்த நெய் நல்லா ஒன்று சேர அடிச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ரவை அந்த கஸ்டர்ட் பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாம் அந்த கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணுங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டிப்படும். அது பாலில் ஊற்றுனது அது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த கேக்கு பதத்துக்கு உங்களுக்கு மாவு கிடச்சிடுங்க. இப்போ கேக் மோல்டில் கொஞ்சமாக நான் நெய் தடவிட்டு கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ரவை பாலில் ஊற ஊற கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இதை சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான். லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் முன்னாடியே வானலில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. வெறும் வானலில் கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப சூடாகிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு இதில் அந்த கேக்கு ஊற்றின கேக் எடுத்து வச்சிடலாங்க. இது மேலேயும் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. கேக்கு நல்லா சூப்பராக வெந்துடுது. இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு பார்க்கலாங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டுங்க. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நைஃபை வச்சு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விடலாங்க. அவ்வளோதான். ஒரு பிளேட் வச்சு நம்ம அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக்கு. நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இன்னும் சூடாகவே இருக்குதுங்க கேக்கு. ஆவி பறக்குது பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.